ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மணிச்சந்திரா யூடியூப் சேனல். மக்களே ஃபர்ஸ்ட் vlog வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் vlogக்கான ப்ரிப்ரேஷன் வந்துட்டோம். ப்ரிப்ரேஷன் இந்த சென்ஸ் இறங்கிட்டோம். செகண்ட் vlogகாக நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை போக போகிறோம். ஸோ மும்பை எதுக்குன்னு எனக்கும் தெரியல, என் கூட வர என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியல. ஸோ மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குரூமாக போயிட்டு போகலாம் அப்படின்னு நான் வழக்கம் போல் வர பெங்களூர்ல இருக்கிற இந்திரா நகர்ல இருக்கிற ட்ரூ ஃபிட் அண்ட் ஹில் அப்படின்ற ஒரு சலூன், ஹேர் சலூனுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். ஸ்பா அண்ட் சலூன் எல்லாமே அது. ஸோ அங்கே சூப்பராக பண்ணுவாங்க. காசு இருக்கும்போது வந்து அந்த இடம், காசு இல்லைன்னா அதுக்கு வேற இடம் வச்சிருக்கேன். அது நான் வேற vlogல காட்டுறேன். மக்களே, நான் சொன்ன இடம் இதுதான், ட்ரூ ஃபிட் அண்ட் ஹில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஸோ இங்கே தான் வந்து எந்த ஷோஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போவேன். உள்ளே போய் காட்டுறேன். வந்துட்டேன் நான் இந்த இடத்துக்கு. இங்கே எப்போ வந்தாலும் ஒரு பயங்கர ராஜ மரியாதையோட இருக்கும். இங்கேயும் ஒரு பெரிய இந்த பேலஸ் வந்து அந்த ஃபீல் கிடைக்கும் எனக்கு. ஸோ பார்க்கலாம். சொல்லிட்டேன் தலைவங்கிட்ட, தலைவன் வேற லெவலில் பண்ணிடுவாப்ப. டீ இஸ் ஃபைன், நோ சுகர், ஸோ ஐ வாண்ட் சுகர். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாமே தருவாங்க. இந்த டீக்காகவே நான் இங்கே வருவேன். ஏன்னா நான் ஒரு டீ பைத்தியம். ஸோ டீலாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ வாங்குறாங்கல்ல, ஒரு 2-3 டீ தான் குடிச்சிட்டு போவோம். மக்களே, இது வந்து ராயல் சூட்டு. ஸோ இதுக்குள்ளே போகணுன்னா தனி ப்ரைஸு. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட மேரேஜுக்கு போய் குரூமாக போய்க்கலாம். ஆனால் என் மேரேஜ் எப்போ நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஊர்ல எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, ஆனா உனக்கு மட்டும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இது வேற லெவலில் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். தேங்க்யூ. நமக்கான டீ வந்துருச்சு. இப்போ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த டீ மேலே தான் இருக்குது. இங்கே எப்போ வந்தாலும் செம்ம ரிலாக்ஸிங்காக, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் இங்கே வந்தால் தூங்கிடுவேன். vlogக்காக மட்டும்தான் கண் முழிச்சு பேசிகிட்டு இருக்கேன். எப்போ இங்கே வந்தாலுமே தூங்குறது தான் என்னோடய வேலை. உங்களுக்கு இந்த டீ சவுண்ட் வந்து அப்படி குடித்தாதான் வந்து குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வேறு இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் டீசெண்டாக குடிக்கிறேன். ஏன்னா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க ஒரு மாதிரி. நம்ம இதெல்லாம் எனக்குலாம் நான் எப்படி ப்ரீத் பண்ணுறேன்னு. ஸோ இங்கே ஒரு மூக்கு ஓட்டைக்கு கேப் விட்டுருக்காரு பார்த்தியா, அதில் தான் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன மாதிரி அப்பா இந்த ஃபீல் இருக்கே, சரியான ஃபீல்ராப்பா. தம்பி, நீயும் ட்ரை பண்ணு சரியா? நீ எங்கே போயிட்டு இந்த மசாஜ் எப்போ பண்ணுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அதுலேயே இருப்ப. தலைமை இப்போ ஒரு ப்ராடக்டை போடுவாப்புல. அந்த ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக என்னோட ஃபேவரட். அது ஸ்மெல் இது ஆக்சுவலி பேட்ச் ஒர்க். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். பட் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சும்மா அப்படியே கண்டு மாதிரி ரெடி ஆகிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மும்பை போகிறதுக்கு வந்து ஹேர் கட்டில் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுல சந்திப்போம். தேங்க்யூ. பப்பு, நீ பின்னாடி போயிரு. ஸோ கைஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். இதுல எப்படி வேற நான் நடுவில் கந்துக்கிறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரியே வந்து மும்பைக்கு போகிற அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆகிட்டோம். அண்ட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட ஜந்துகள் தான். அது எல்லா ஜந்துகளையும் நான் ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். வாங்க போய் பார்க்கலாம். தம்பி சதீஷ் வந்துட்டாப்ல. சொல்லுங்க சதீஷ். அண்ணா எனக்கு என்ன தெரியுமா, கை கால் வயிறு கலக்குற மாதிரி இருக்குதுண்ணே. இவனுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபிளைட் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சோ அதனால பயங்கர நர்வஸ்ல இருக்கிறான். போறதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கான் போல. எப்பவுமே அந்த 3 ரோடு இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி நின்றுவான். நீங்க உள்ள வந்த உடனே பாருங்க எப்படி இருக்கு.
சரி ஓகே சூப்பர். ஸோ சதீஷ் வந்து அவனோட சொந்த ஒரு சேனலும் வச்சிருக்கான். அது என்னடா அது? டிஎஸ் சதீஷ் ஸ்குவாட். அப்படின்னா டிஎஸ்னா டிஎஸ்னா எந்த எங்க அப்பா தின்சலு. மரியாதை குறாங்க. எங்க அப்பா தின்சலு அதை அப்படியே இதுவா பண்ணி அதை பிராண்ட் ஆக்கிட்டோம். சூப்பர், வெரி குட். ஸோ என்ன இப்போ மும்பைல என்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கு? எனக்கு மும்பைல வந்து அம்பானி பொண்டாட்டி தான் பிடிக்கும். இல்லனா அப்படி இல்ல, நல்லது பண்ணுவாங்க, ஹெல்ப் நிறைய பேர். அந்த ஐபிஎல் ஆமா, அத ஒழுங்கா சொல்லி தர நாயே. இல்ல நான் அம்பானி ரொம்ப பிடிக்கும். மெயின் என்னன்னா அம்பானில ஐபிஎல் அம்பானி இல்ல அப்படின்ற நீ ஒரு முடிவோட தான் இருக்க. முடியோட தான் இருக்கற. அம்பானி வைஃபை மீட் பண்றோம். நீ போய் மீட் பண்றான், என்ன பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இவன் வந்து அம்பானியோட இது சொல்றதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. அதாவது அந்த ஐபிஎல் ஓனர் சொல்லிக்கலாம். அவங்க ஓனர் கிடையாதுடா. அவங்க தானே வந்து எப்பயுமே சேர் போட்டு உட்காருவாங்க. சேர் போட்டு உட்கார்ந்தா ஓனர். சேர் போட்டு உட்கார்ந்தா ஓனர். சரி ஓகே ஃபைன். அவனுக்கு வந்து அவங்கள பிடிக்குமா? இந்த இன்னொருத்தர் வந்து மெயினா காட்டுறேன். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, இவர் பேர் வந்து பப்பு. ஸோ இவர் தான் வந்து வீடியோல எடுக்க போறாரு. இந்த வீடியோல எதனா கோளாரா இருக்கு, அன்ப்ரொஃபஷனலா இருக்குன்னா இவனை நீங்க கமெண்ட்ஸ்ல காரி தப்பிக்கலாம். ஒருத்தர் மெயினா ஒருத்தர் இருக்கிறாரு, வாங்க வாங்க. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? இவர் தான் வந்து எங்க டீமோட மூத்தவர். இது பேர் வந்து மோகன். அந்த டாட்டூ ஷாப்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? ஓஷன்ஸ் டாட்டூ அப்படின்றது வந்து இந்திரா நகர்ல இருக்கு. அது நம்மளோட நண்பரோட ஸ்டுடியோ தான். ஸோ சொல்லு ஓய், நீ வந்து நாங்க ஓய் இந்த பெங்களூர்ல வந்து ஓய் வா ஓய் போ ஓய் அப்படி பேசுவோம். நீ வந்து மும்பைல வந்து என்ன ரொம்ப எதிர்பார்த்து வர? ஓப்பனா எதனா சொல்லி தொலைச்சு சொல்லு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் எதிர்பார்க்கல, சும்மா வர என்ஜாய் பண்ண போறோம். ஆக்சுவலி மும்பைல என்ன இருக்கும்னு எனக்கும் தெரியல, இவனுங்களுக்கும் தெரியல. என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல. சரி போவோம், மும்பைன்னாங்களேன்னு போறோம். மும்பை அப்படின்னோடனே இஷ்டத்துக்கு காசு அமிச்சு எல்லா ஃபிளைட் எல்லாம் போட்டு ஆமா மும்பைல என்னடா இருக்கு அப்படி இருக்கு. சரி போய் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரியா? சோ மும்பைல போய் பண்றோம்ன்றது விஜய். ஆனா பாவி, அது வேற சேனல்ரா. சரி ஓகே, எனக்கும் அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அம்பானியோட வைஃப் தானே பிடிக்கும். சாவச்சிருவோன கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. உங்களை உள்ள கூட்டு போய் இந்த செக் இன் பண்றதே பெரிய விஷயம். சோ அதெல்லாம் முடிச்சிட்டு உள்ள போய் மீட் பண்ணலாம். see you all there. சீக்கிரம் வந்துருக்கோம். சீக்கிரம் போயிட்டு எதுனா ஒன்று பண்ணிருப்பவா. தம்பி உள்ள ஃபர்ஸ்ட் போனோம்னா ஐடி கார்டு தேவை. ஐடி கார்டுனா ஐடி கார்டுவா? ஐடி கார்டு போடுறா. எல்லாத்துக்கும் ஒரு என்னடா ரேஷன் கார்டு கொடுக்குற? ஆதார் கார்டு இது. இதுவாடா ஆதார் கார்டு? இவ்வளவு பெருசா இருக்கு. தமிழ்ந்திரா இந்த மாதிரி இன்னொரு ரேஷன் கார்டு. வாங்க போலாம். ஐயோ இதெல்லாம் பாக்குறது ஈஸியா இருக்கு, தள்ளுறது ரொம்ப கஷ்டமாகுது. தம்பி உன் தங்கச்சேரி பாக்காத. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்னன்னா நம்ம கடைசியா கடைசியெல்லாம் இல்லடா, என்ட்ரி இந்த பக்கம் தான். ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் இருந்தது, இப்ப இந்த பக்கம் ஆக்கிட்டாங்க. ஓகே ஓகேண்ணா. கெலகட பிரஸ் டீ போயில வாடா. இஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸா? மும்பை போறோம்டா. சரி சரி. இஸ் சஃபரிங். எப்படி இங்க போறா கேமராமேன் எங்க போயிருக்கான்? நீ வர மாட்டியாடா? சார் இது பூந்து வர வரும் சார். பெட்டி கேஸ் அந்த மாதிரி இருந்தாக்குதா? பெட்டி கேஸ் இல்ல, குட்டி கேஸ் என்ன இது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நான் சொன்னா கேக்கும். எம்எல்ஏ ரொம்ப மரியாதை. இல்ல எப்படி பாருங்க. இன்னோட தம்பி ஹார்ட் அட்டாக் என்ன ஆக போகுது? இன்னோட அப்படியே அடிக்குது. தெரியல, அது போலீஸ் பார்த்து பயமாகுது. சோ இப்போ வந்து நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டாஸ்க் தரலான்னு இருக்கேன். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இனிமே என்கிட்ட இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும். ஓகேடா? தமிழ்ல தகராறு இங்கிலீஷா? எனக்கு நல்லா இருக்கும்டா. எனக்கு நான் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஓகே நான் தமிழ்ல பேசுவேன், நீ இங்கிலீஷ்ல தான் ஆன்சர் பண்ணணும். இப்ப பேச எதுனா இங்கிலீஷ்ல. என்ன ஒண்ணு பயமாகுதுன்னா, he is expecting something else. Very bad fellow. What are you expecting? Memories. Wow. Mom, no mom. Nice, very good. Excuse me sir. Yeah, just move on and Oh, yeah. ஒரே செகண்ட் அத்த. Go. Thank you so much. போ அதுல போ. அந்த அக்கா அசிஸ்மா திட்டம். மும்பை
மும்பை ஓ அது மும்பைடா நாய, மும்பையா இல்லண்ணா, என்ன மும்பை என்ன நேஷனல் கேட்டாங்கண்ணா? மும்பை நேஷனல் கேட்டாங்கண்ணா, கண்ட்ரியா நேஷனல்? நேஷனல்டா, இதான்டா, இது உள்ளதான் போனோம்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்டா? அவன் மூஞ்சி மட்டும் பாரு, வாய. மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. மக்களே, இங்க வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவன் டிஷர்ட்டையும் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து உள்ள வைப்பாங்களா, இந்த தூக்கி வெளியே வீசுவாங்களான்னு தெரியல. ஆனா அங்க ஒருத்தன் இந்த டீமுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நின்றுக்கிறான். அதாவது அவனுக்கு என்ன தெரியுமா, இவனுங்க எப்படியும் வந்து எதனா ஒண்ணு பண்ணி நக்கலா பேசி எதனா இதை அரட்டை அடிப்பாங்க. யாருன்னா திட்டாங்கன்னா, ஓ அதனால அது என்ன ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா அந்த மாதிரி. எங்கள் ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான். கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். பட் இயர் வெயிட்டிங் மோர் தென் 15 minutes. டீசெண்டாக நிற்கிறார் தள்ளி. ஸோ அவன் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம். கேமரா கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அப்படிலாம் கிடையாது. ஆமா, அதான் கேமரால சொன்னேன் அம்பானி அப்படின்னு ஏதோ ஒண்ணு. அது எனக்கு இன்னமும் அந்த ஷாக் அது வெளியே வர முடியலடா. ஒரு செகண்ட் சதுரிட்டு நான் அப்படியே, என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்றான் அப்படின்னு. இல்லண்ணா, ரொம்ப பிடிச்சுதான் சொல்லிதானே நீ தம்பி. நான் உன்னை என்னவோ நினைச்சேன். போறோம் மும்பை, ரிட்டர்ன் வரும். பெரிய இடத்துல கை வச்சிருக்க, ரொம்ப பெரிய இடத்துல கை வச்சிருக்க. இல்ல, நான் பாம்பே அவங்களுக்கு தான். அவங்க பேர் சொன்னா என்ன? நீ பாம்பேன்னு சொல்ல மாட்டியா? அது என்னது? மும்பை. ஐயோ, அவங்க கேர்ள்ஸ் பார்த்தோன்னே ஒரு ஃபீல் இதாயிடுச்சுண்ணா. கேர்ள்ஸை பார்த்தோன்னே மும்பை நீ மும்பைக்கு கிளம்புறேன்னு சொன்னதுல இருந்து உன் எண்ணமே சரியில்லை. இவன் இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உன்னை மும்பை கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி தான் கொண்டு நினைக்கிறேன். என் எடிட்டரு இது ஸ்லோ மோஷன்ல போட்டு மாசா போட்டிருப்பா. உள்ள வரப்போறோம், அவ்வளவுதான், ஓடிவா. ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க. சீட் பெல்ட் போடுறா. பெல்ட்ல நான் போறது இல்லையே. ஏன்டா இந்த பெல்ட் போடு. எப்படி போடுறது? பெல்ட் மேல தான் உக்காந்து இருக்கிறாங்க. ஏன்டா குத்தாதடா இதெல்லாம் உனக்கு படத்துல? இது ஆவல, நல்லா இது கம்ஃபர்டபுளா வச்சிட்டு போதானே. हेलो, ए काम को नहीं आता है मेरे फ्लाइट में, बाद में बोल कर रख रहे। வேலு ஜீவா किधर गए? எங்க? ஓ வேலு ஜீவாவா? गाइस, ठीक है. சும்மா டிஸ்டர்ப் பண்றானுங்க. நானே ஃளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பயத்துல ஏற வேலைக்கு வரையான்னு கேக்குறேன் ஃபோன் பண்ணி. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெதர் சொன்னாங்க, வெதர் வந்து மும்பைல சரியில்லை. அது வந்து கிட்ட மும்பை போகும்போது மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் தருவோம், நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு உங்களுக்கு எதனா வேணும்னா எங்களை கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸாக அதான்டா சொல்கிறாங்க. தம்பி என்ன பண்றான், அவன் என்ன பெருசா பண்றான்? அங்க பாருங்க, அங்க பேர் குளிக்கிறது எட்டி பாக்குற மாதிரி பாத்துனுக்கிறான். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. அங்க தெரிஞ்சு பாரு. அது காக்கா இல்லடா, அந்த பக்கம் ரன்வே ஒண்ணு தெரியுதுல, லேண்டிங். இந்த பக்கம் டேக் ஆஃப். ஓ, அது டனல். டனலா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறவங்க கூட வரது ஒரு மஜா, ரொம்ப ஜாலி. வானா நீ ஒரு தற்குறின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வச்சிரு. அங்கிருந்து அந்த அக்கா பாக்குறாங்க, ஏரோஸ்டஸ் அக்கா. யாரா அவனுங்க லைட் போட்டு விளாண்டுக்கிறாங்க. சொல்லுங்க சார், எனி ப்ராப்ளம்? கேன் ஐ ஹெல்ப் யூ? சொன்னல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி லைனா ஃப்ளைட் பயத்தை மூஞ்சில காட்டாத, விட்டுறாத. வெளியில பாரு. அத பார்த்தா என்ஜாய் பண்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்றான். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குதுண்ணா. இருக்குதுடா ஃப்ளைட். ஆனா நம்ம உள்ள போற நேரா உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்கும்.
நான் அந்த பக்கம் எட்டி பாரு. கைஸ் நாங்க வந்து மும்பை வந்துட்டோம். தம்பி இங்க நம்மளும் ஒரு ஃப்ளைட்டை வாங்கி விடணும்டா. வாங்குறோம் 5 வாங்குறோம் 5 வாங்கி தாராவில் நிறுத்துறோம். செப்பரேட் ஜெட்ல வரோம். இறக்குறோம் ஏத்துறோம் இறக்குறோம் ஏத்துறோம். அவ்வளவுதான். செப்பரேட் ஜெட்ல இறக்குறோம். என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? சரி செப்பரேட் ஜெட்டுன்னுலாம் சொல்றேன்ல, இவ்வளவுலாம் பேசுறேன்ல, நான் சொல்ற வார்த்தை அப்படியே திருப்பி சொல்றேன். இது இவனுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். ஓகே வாங்க. மெஸ்மரைசிங். மெஸ்மரைசிங். மெஸ்மரைசிங்டா. மெஸ்மரைசிங். மெஸ்மரைசிங். சிங் சிங். மெஸ்மரைஸ். சிங்க்ரோனைசேஷன். நம்மால் சொல்லுவான் பாரு. தலைவா. மெஸ்மரைசிங். மெஸ்பரைசிங். மெஸ்பரைசிங். மெஸ்மரைசிங். கேட்டுக்கங்க மக்களே. சிங்க்ரோனைசேஷன். அத அக்குல தூக்கி காட்டி தான் சொல்லுவியா? அப்பு கப்பு தாங்க முடியலம்மா என்னால. சிங்க்ரோனைசேஷன். சுவிட்சர்லாந்துல போறோம். ஃளைட் எடுத்து சுவிட்சர்லாந்து. இந்த ஜெட்ல சுவிட்சர்லாந்து போறோம். சுவிட்சர்லாந்துக்கு இவன் வாங்குற ஜெட்ல நாங்க போறோம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ரொம்ப நேரமா நானும் ரொம்ப பாக்குறேன். நேரமா பாத்துறாங்களா? அடிச்சு பாத்துனே இருக்குது. நானும் வந்து சரி ஓயாம ஏய் என் பேக் இது நமக்கு ஓயாம பாக்குது. ஓயாம அடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. நானும் வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்த்து நான் பாடுறாங்க பாடுறா காட்டுறா. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே. எனக்கு வந்து இப்படி உக்காந்துக்கிட்டு எப்பவுமே ஏர்போர்ட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி யாருன்னா இப்படி தட்டி விட்டுது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கேர்ள்ஸ் மக்களே வந்த உடனே வந்து ஒரு சொதப்பல்ஸ் உங்களை பிக்கப் பண்ண வேண்டிய அந்த 2 அனதர் 2 ஜீவன்ஸ் வந்து வரல. அவங்கள யாருன்னு காட்டுறோம். அதனால இந்த கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கடத்தா இன்னும் இருக்கா எல்லாரும் மயக்கம். தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் சோகமா இருக்கிற? என்ன ஒண்ணு இல்ல, சாப்பாடு வேணுமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ கைஸ் நாங்க வந்து மும்பை எங்க வந்துக்கிறோம்? மும்பைக்கு வந்திருக்கிறோம். ஸோ மும்பைக்கு வந்துட்டோம். மும்பையில் வந்து என்னோட 2 ஜீவன்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லி வராமல் இருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வந்திருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தாயவள் தந்தராசாவே. அதில் நம்பர் 1 ஜீவன் இவங்க தான். சாந்தினி எதுக்கு பிக்கப் பண்ண? என்னடி வாய்ஸ் இது? என்னடி வாய்ஸ் இது? வாய்ஸ் கேக்குது கேட்காமலே இருக்கலாம். 500 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம் இந்தியா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்னன்னா எப்படி அசிங்க பாத்துறாங்க. நம்ம மும்பை வரைக்கும் வந்து தம்பி நீ அசிங்க நினைச்சா பாடுறது. இப்பவே வந்து ஃளைட் புக் பண்ணா கிளம்பலாம். சரி வா போலாம். வேணாம் ஜாஸ்தி. அங்க இருந்து கேபுக்கு வரதுக்கு 500 ரூபாய் இல்லைன்ற மாதிரி வந்தோம். இது வந்து கார்த்திக். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஹீஸ் கார்த்திக், இன்னொரு ஜீவன். அவர் கொஞ்சம் டயர்டா இருக்காரு. அவர் ஈசர் படத்துல சினிமாகிராஃபில அசிஸ்டண்டா கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ அதனால இவரும் பிக் பண்ண வரல. நோட் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் சேவ். டேய் ஐயோ இன்னொரு வந்த உடனே இங்க பாரு. வந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான்டா. இத்ரா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? வா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சாப்பாடு எதுனா வேணுமா? வேற எதுனா குடிக்க எதுனா வேணுமா? சரக்கு வேணுமா? ஆமா